श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। ऐङ्कारक्रीङ्कारकस्य युक्ता श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनेभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्। ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மையும் ககாராதி ஓராரும் அர்த்தமே போலும் சகாராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை சகாராதி மூவித்யை காமிய முத்தியை. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நேத்தி ஸ்வாம்பால சரணடைந்தால் என்னென்ன பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரியே இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியாக அம்பாலை நித்தியம் பூஜை செய்து செவிச்சிட்டு வந்தால் ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவிலான அன்பு அந்யோன்யம் பெருகும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் அதாவது ஒருத்தங்களை வசீகரிக்கிறது, தன்னோட இதனால வசீகரிக்கிறது, அவளுக்கு அவளோட தேஜஸ்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை பார்ப்போம். அரிஸ்த்வாமாராத்யா பிரணத ஜனன சௌபாக்கிய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிமுபமீஷோபமனயத் ஸ்மரேரோபித்வாம் நத்வா ரதிநயனலேக்கேன வபுஷா முனீனாமப்யந்தः பிரபவதி கிமோகாய மகதாம். அதாவது பிரணத ஜனன சௌபாக்கிய ஜனனி, அதாவது முதல்ல 4ஆம் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், உன்னை வணங்குவோருக்கு சகல ஐஸ்வர்யம் என்னென்னதான் நினைக்கிறே எல்லாத்தையும் தருவார் அப்படின்றார் சங்கர். சகல சௌபாக்கியம் தருவார். ஆனால் தாய் என்றவள் தாய் உள்ளம் பிடிச்சவா. நம்ம ஸ்ட்ரிட் ஆற்றுல ஸ்ட்ரிட்டு தந்தைன்னுவா. அவள்கிட்ட போய் கேட்டால் 100 ரூபா கேட்டால் 100 ரூபா தான் கொடுப்பாள். அது ஏதோ எனக்கு இது வாங்கிட்டு வாங்கினா அது மட்டும் வாங்கிட்டு வருவாள். இது சில டைம் அதோட கிடைக்காது. ஆனால் நம்ம தாய்கிட்ட போனால் சொல்லுவா. அப்படி இப்போ எப்படி இருக்கிறாளான்னு தெரியல. அதாவது அந்த காலத்துலையா பார்த்தீங்கன்னா 5 தோசை வாத்து கொடுத்துருவாளாம். 5ஆவது தோசை வாத்து கொடுக்குற ரச்சையில் சட்னி விடுற ரச்சையில் கொஞ்சம் சட்னி அதிகமாக விடுவாளாமா. அதிகம் விட்டுண்டு அவள் தட்டிட்டு சட்னி இருக்குதான்னு இன்னொரு தோசை வாத்து கொடுக்குறச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு தோசை கொடுப்பாள். அதாவது போதுன்னு அவன் சொல்லிடக்கூடாது, வேணா நம்மளே தரணும் அந்த மாதிரியே எடுத்து நினச்சி இன்னொரு தோசை வாத்துன்னு கொடுப்பா. அந்த மாதிரியே தாய் உள்ள முடிச்சா. அதனால அம்பாள் நம்ம ஒன்று கேட்டால் 2ஆக கொடுப்பா. அதே மாதிரியே தான் ஹரிஸ்துவா, ஹரி இருக்கிறானே, ஹரிநயாரு விஷ்ணு, அவன் அம்பாலை சேவிச்சுண்டு என்ன பண்ண, நாரிபூத்வா புரரிபிமபி சோபமனயத்து, அதாவது முப்புறங்களை எரி செய்த அச்சிவன். தேவாரத்தில் தான் அப்புறம் பிடி செய்தவன். முப்புறத்தை என்னது பொன்னாலான மாளிகை, வெள்ளியாலான மாளிகை, செப்பாலான மாளிகைன்னு சொல்லி 3 மாளிகையை சம்ஹாரம் பண்ண மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இதே வரலாறு வேதாந்த விதிப்படி சொன்னால் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை. நான் என்ற அகங்காரம் ஆணவம், கண்மம் மாயை. மாயைன்றது இந்த உலகத்தில்
மாயைன்ற உலகத்தில் உண்மையான வஸ்துவை தேடாமல் மாயையில் வந்து சிக்கின்னு தவிக்கிறோம். உண்மையான வஸ்து பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான்ட்டா ஒரே வார்த்தை. பிரம்மம் சத்தியம், மேலான பரம்பொருள் மட்டும்தான் சத்தியம், மற்ற எல்லாமே ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மேவதி, மற்ற எல்லாமே மாயைன்ட்டான். இதான் அத்வைத்தம். இந்த மாதிரியே மும்மலங்களில் வந்து மாட்டி சிக்கின்னு இருக்கிற அந்த முன்மலங்களை வந்து அகற்றி மோட்சத்தை தரனால அப்படின்னு சொல்லி சித்தாந்த வாக்கியத்தில் சொல்லுவான். முப்புறம் செய்த சிவனை அப்படின்னு தேவாரத்தில் வர்றதுக்கு 2 பொருளாக சொல்லுவான். 3 கோட்டைகளை வந்து சம்ஹாரம் பண்ணி 3 கோட்டைக்கு 3 அரக்கர்கள் இருந்தால் அந்த 3 அரக்கர்களை வதம் செஞ்சு அந்த 3 கோட்டையில் வந்து எரிச்செய்தா, அதான் முப்புறம் எரிச்செய்தா அச்சிவ பெருமான்னு சொல்லுவாள். அதே இப்படி ஒரு பொருள் எடுக்கலாம், சித்தாந்த ரீதியாக இப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த சிவபெருமானை வந்து என்ன மோகினின்ற அவதாரம் எடுத்து சிவனோட நெஞ்சா அப்படின்னு சொல்ற. அதை என்ன சொல்றான்னா, விஷ்ணு வந்து அம்பாளை பூஜை செய்து பரம்பொருளோட இணைந்தால் அந்த மாதிரி நம்ம பொருள் கொள்ளணும். அதில் வந்து சிவனோட இணைஞ்சான்ற அந்த மாதிரியே இல்லாமல் தவமி வந்து ஒரு மேலான வஸ்துவோட பொருள் கொள்ளலாம்ன்றது நான் அந்த மாதிரியே பொருள் இங்கே எடுத்தால் உஷித்தமாக இருக்கும். சங்கரர் வந்து அப்படிதான் சொல்ல வந்துப்பார் நான் நினைக்கிறேன். ஈஸ்வரன் இவ்விடத்தில் வந்து பரம்பொருளாக வச்சிட்டு விஷ்ணு வந்து அம்பாலை வந்து உபாசனை பண்ணி பரம்பொருளை அடைந்தாள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை எடுக்கலாம். ஸ்மரேரோ துவாம் நத்வா ரதிநயன லேக்கியேன உபுஷா முனீனாம் அபியந்திய பிரபவதி கீமோ மோகாய மகதாம். அதான் இதில் வந்து ஒரு இடத்துல முனிவர்களோட பெருமையை சொல்கிற விதமாகவும் இருக்கும். அதே இடத்துல மன்மதன் வரான். ஏழை முனிவரோட பெருமையை அந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அதாவது ரொம்ப வந்து சமாதி நிலையில் இருப்பவா வந்து முனிவர்கள். அஷ்டாங்க யோகம், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் விசுத்தி தியானம் ஆக்ஞாச்ச சமாதி அப்படின்னு சொல்லி அஷ்டாங்க யோகம் இருக்குது. அந்த அஷ்டாங்க யோகத்தில் கடைசியாக இருக்குது சமாதி. அவளோட திசையை வந்து திறப்புறதே கஷ்டமாம்மா. புரியுதுங்களா? அவளை வந்து அவளோட கான்சன்ட்ரேஷனை வந்து திருப்பவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஞானியாக இருப்பாள். அந்த அளவுக்கு வந்து அவள் பரம்பொருளோட ஐக்கியமாகி எப்பவுமே சமாதி நிலையில் இருப்பாராமா. அவள் வந்து வேறொரு இதில் டைவேட்டே ஆக மாட்டா. அப்போ அந்த மன்மதன் இருக்கிறானே, அந்த மன்மதன் என்னது இந்த முனிவர்களுக்கா வந்து ஏதோ பரீட்சிக்குன்னு நினச்சி அம்பாலோட துணையை கொண்டு மன்மதன் இவாளையே அந்த கரகம் மூலம் மயமயக்குவான். அந்த அளவுக்கு அம்பால நமஸ்காரம் பண்ண மன்மதனுக்கு இவாள மயக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல சங்கரர் வந்து முனிவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி அவள் கம்பேர் பண்ணுறான். புரியுதா? அவள் வந்து மயமைக்கிறவான்னு சொல்லி தாழ்த்தி பேசல. அப்பேற்பட்ட முனிவர்களையே மன்மதன் வந்து தான் அதாவது தான் சத்திய வைத்து அவளை வந்து சோதிக்கிறதுக்காக வசியம் பண்ணுகிறான். அந்த வசியம் பண்ணுற சக்தி வந்து யார்கிட்ட வருதுன்னா அம்பாள்கிட்ட. ஈஸியாக போய் முனிவர்களை தொற்ற முடியாது. அந்த முனிவர்களை வந்து திசை திருப்பதற்கோட அம்பாளோட துணை வேணுன்றா. இப்போ இல்லை வந்து முனிவர்களோட பெருமைன்னு சொல்கிறா, அம்பாளோட பெருமைன்னு சொல்கிறா. அதான் சொல்கிறா, அம்பிகையோட கடாட்சத்தை யார் யாரோ பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வந்து வேண்டியது வேண்டாதது என்னவா இருந்தாலும் எல்லாமே கிடைத்து எல்லாமே ஒன்றாக பார்விப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லுறா. எல்லாமே ஏகமாக பார்ப்பது. அம்பாலை வந்து பூஜித்தாவே எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இல்லாததே இல்லை. 1க்கு 2 கொடுப்பா அம்பா. அதனால் அம்பாலை வந்து நித்தியம் சேவிச்சிட்டு அவளோட பரம்பொருளுக்கு
பாத்திரமாகுவோம் என்று அம்பாளை சேவிப்போமாக. நமஸ்காரம். ஸ்ரீ மாத்ரே நமோ நமஹ.